நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த அவினாசிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் பெருமாள், வயது 35. இவரது மனைவி பாரதி, வயது 34. இவர்கள் பரமத்திவேலூர் அருகே உள்ள சித்தம்பூண்டி பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு மகன்கள் லிகித், சுஜித்துடன் சென்றனர். உறவினர்களுடன் பாசூர் அணை பகுதியில் உள்ள காவிரி ஆற்றுக்கு குளிக்க சென்றனர். குளிக்கும்போது எதிர்பாராத விதமாக உறவினர் பிரதீபா நீரில் மூழ்கினார். அவரை தொடர்ந்து பாரதி மகன்கள் 2 பேரும் நீரில் மூழ்க ஆரம்பித்தனர். உடனே ஆற்றில் குதித்த பெருமாள் அவர்கள் அனைவரையும் காப்பாற்ற முயன்றார். எதிர்பாராத விதமாக அவரும் நீரில் மூழ்கி தத்தளித்தார். அலறல் சத்தம் கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். நீருக்குள் குதித்து உயிருக்கு போராடியவர்களை மீட்க முயன்றனர். சிறுவர்கள் 2 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தந்தை பெருமாள் சடலமாகத்தான் கிடைத்தார். தாய் பாரதியும் உறவினர் பிரதீபாவும் மூச்சு திணறி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆனால் அவர்களும் ஈரோடு மருத்துவமனை செல்லும் வழியில் பரிதாபமாக இறந்தனர். இதற்கிடையே ஆற்றில் வீசப்பட்டிருந்த மீன் வலையில் சிக்கிதான் 3 பேர் இறக்க நேரிட்டதாக உறவினர்கள் அதிர்ச்சி கிளப்பியுள்ளனர். அதேபோல் உயிருக்கு போராடிய பாரதி, பிரதீபாவை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் இல்லை. இருந்திருந்தால் அவர்கள் 2 பேரை காப்பாற்றி இருக்க முடியும் என்றும் கூறினர். நடந்தது என்னன்னா, பாப்பாங்க ஓகேங்களா, பாப்பாங்க டீ குடிக்க சுரங்கமலை போயிருக்காங்க. டீ குடிச்சிட்டு வரப்போ குளிச்சுட்டு போகலான்னு ஆற்றுக்கு போயிருக்காங்க. சரிங்களா, அங்கே போட்டிருந்த மீன் வலையில் ஒவ்வொருத்தர் காலும் சிக்கியிருக்கு. ஒரு ஆள் போக ஒரு ஆள் பிடிக்க அப்படியே 4 பேர் சிக்கியிருக்காங்க. சரிங்களா, அதை காப்பாற்ற போனவரும் உள்ளே மாட்டிக்கிட்டார். அங்கிருந்து சுற்றி வரல இருந்தவங்க காப்பாற்ற போயிருக்காங்க. அதில் காப்பாற்றினது 2 உயிர் உள்ளே வந்துருச்சு. குழந்தைங்களும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் மீதி 3 உயிர் காப்பாற்ற முடியல. அதாவது வர வழியில் மொனசி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு பொண்ணு சிகிச்சைக்கு எடுத்திருக்காங்க. அங்கேருந்து இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் ஈரோடு கூட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழியில் ஆக்சிஜன் இல்லாமல் அந்த பொண்ணு வந்ததில் பாதியிலே உயிர் போயிருக்கு. ஆக்சிஜன் இருந்தால் காப்பாற்றிருக்கலாம். அந்த பொண்ணு ஆக்சிஜன் இல்லாமல் பாதியில் உயிர் கூட வந்த பையன் அழுத்தி பார்த்துருக்கு. அப்படி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த போய் பெருமூச்சு விட்டு போயிருக்கு. அவர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி வண்டியில் ஆக்சிஜன் இல்லையான்னு. அவர் என்ன எஃப்சி போயிட்டு வந்ததுனால ஆக்சிஜன் இல்லை, சர்வீஸ் போயிட்டு வந்ததுனால ஆக்சிஜன் இல்லை அவசல்ட்டாக அவர் சொல்கிறாரு. விசாகன் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. தனியார் ஆம்புலன்ஸ்ல வந்திருக்கு.